الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على من أرسله الله لتبليغ دينه للأنام وعلى آله وصحبه الكرام وجميع أمته العظام أما بعد قال الله تعالى فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد تاب الله على النبي والمهاجرين والأنصار الذين اتبعوه في ساعة العسرة صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நம்மை படைத்தவனும் நாம் அடிபணிந்திட முற்றிலும் தகுந்தவனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அவனுடைய அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு நேர்வழி காட்ட இறைவனால் அனுப்ப பெற்ற எல்லா இறைத்தூதர்கள் மீதும், குறிப்பாக நம்முடைய வழிகாட்டியும் இறுதி இறைத்தூதருமாகிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், சஹாபியாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹின்கள் மற்றும் இந்த புனிதமிகு ஜுமா மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கின்ற ஆண்கள், பெண்கள் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, திருக்குர்ஆன் பாராட்டும் நபித்தோழர்கள், திருக்குர்ஆன் பாராட்டும் நபித்தோழர்கள் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை கூறும் வகையில் எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, கடந்த சில வாரங்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல்வேறு சிறப்புகள், முக்கியத்துவம், நமக்கும் அவர்களுக்குமான தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு செய்திகளை நாம் பார்த்தோம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி திருமறை குர்ஆன் எப்படியெல்லாம் அறிமுகப்படுத்துகின்றது, திருமறை குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிம்பத்தை எப்படி பதிவு செய்கிறது உள்ளிட்ட பல செய்திகளை நாம் பார்த்தோம். உண்மையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்தி, அவர்களுடைய சிறப்புகளை, அவர்களுடைய பல்வேறு வகையான சிறப்பு அம்சங்களை மிகச் சிறப்பாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நபித்தோழர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நபித்தோழர்களை வைத்து நபி அவர்களை நாம் புரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நேரடியாக உருவாக்கப்பட்டவர்கள் தான் நபித்தோழர்கள். எல்லாம் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத வ யுஸக்கீஹிம். இந்த இறை தூதர் அவருடைய பணி என்ன? அவர் வருவார், அவர் இந்த இறை வசனங்களை ஓதி காட்டுவார், அந்த வசனங்களை கற்றுக் கொடுப்பார், வ யுஸக்கீஹிம், அந்த மக்களை தூய்மைப்படுத்துவார் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தூய்மைப்படுத்தப்பட்டவர்கள் தான் நபித்தோழர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நேரடியாக உருவாக்கப்பட்டவங்க நபித்தோழர்கள். ஒவ்வொரு நபித்தோழரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளை சொல்கின்ற ஒரு நடைமுறை உதாரணமாக இருக்கின்றார்கள், வரலாற்று உதாரணங்களாக திகழ்கிறார்கள். அந்த அளவிற்கு ஒவ்வொரு நபித்தோழரும் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கின்றார்கள், பல்வேறு வகையான சாதனைகளை புரிந்திருக்கின்றார்கள், பல்வேறு வகையில் இறை தொடர்பை வலுப்படுத்தி இருக்கின்றார்கள். கியாமத் வரையும் வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஒரு மாடலாக, முன் உதாரணமாக நபித்தோழர்கள், கண்ணியத்திற்குரிய நபித்தோழர்கள் விளங்குகிறார்கள். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நபித்தோழர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நபித்தோழர்னா யாரு? ஒருத்தர் சஹாபின்னு சொல்றோம், சஹாபி இறை நபித்தோழர் என்றால் யாருக்கு சொல்வது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவர்களெல்லாம் நபித்தோழர்களா என்றால் கிடையாது. இப்ப அபூ ஜஹலும் பார்த்திருக்கிறாரு, அபூ தாலிபும் பார்த்திருக்கிறாரு, அவங்க எல்லாம் சஹாபியானா கிடையாது.
நபித்தோழர்களை பார்த்தவர்கள் மட்டும் அல்ல, நபித்தோழர்களை பார்த்து ஈமான் கொண்டிருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கணும், ஈமான் கொண்டிருக்க வேண்டும். பல சமயங்களில் நபி அவருடைய காலகட்டத்திலே வாழ்ந்திருந்து நபி அவருடைய இறப்பிற்கு பிறகு ஈமான் கொண்டவர்கள் நிறைய மக்கள் இருக்கின்றார்கள். உவைசுல் கர்னி இருக்கின்றார், பல்வேறு தாபியன்கள் இருக்கின்றார்கள். நபிகளுடைய காலகட்டத்தில் அவங்க வாழ்ந்தாங்க, ஆனா நபிகளார சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கல. அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள், இஸ்லாத்திற்கு வந்தாங்க. இப்ப இந்த பெருமக்களை நபித்தோழர் என்று சொல்ல முடியுமா என்றால் முடியாது. நபி அவர்களை பார்த்து ஈமான் கொண்டிருக்க வேண்டும். அதற்கு அளவுகோல்லாம் கிடையாது. நபி அவர்களை பார்க்கணும் அப்படின்னா எவ்வளவு அளவுகோல், பக்கத்திலிருந்து பார்த்திருக்கணுமா, தூரத்திலிருந்து பார்த்து அப்படிலாம் தேவையில்லை. நபி அவர்களை பார்த்திருந்தால் போதுமானது. அது ஒரு நிமிடம் வேணும் பார்த்திருந்தால் கூட பரவாயில்லை என்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்ப நபி அவர்களை பார்த்து ஈமான் கொண்டு மூன்றாவது முக்கியமான நிபந்தனை இருக்கு, அதான் ரொம்ப முக்கியமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ஈமான் கொண்டவர்கள் இறக்கின்ற பொழுது மூமின்களாக இறந்திருக்க வேண்டும். வரலாற்றுடைய ஓட்டத்தில் பல பெருமக்களை இப்படியும் வரலாறு சந்தித்து இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ஈமான் கொண்டிருப்பாங்க. பல்வேறு கட்டளைகள் வருகிற பொழுதெல்லாம் அந்த கட்டளைக்கு ஈடு கொடுக்க முடியாமல், தங்களை உண்மைப்படுத்திக் கொள்ள முடியாமல் வெளியேறியவர்கள் பலர் இருக்கிறார்கள். இப்ப மேராஜனுடைய நிகழ்வின் போது பலரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பலரும் கூட விலகி போனதை நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். கிபிலா மாற்றம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மைத்து முகத்தஸை நோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள். இப்ப கிபிலா மாற்றம் ஏற்படுது, காபாவை முன்னோக்கி தொழ வேண்டும்ங்கிற ஒரு கட்டளை வருது. அப்பொழுது அதை ஏற்றுக்கொள்ளாத பல முஸ்லிம்கள் அப்பொழுது விலகி போனார்கள், முர்த்தத்தானார்கள். இப்ப அவர்களை நாம் நபித்தோழர் என்று சொல்ல முடியுமா என்றால் முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஈமான் கொண்டு அந்த ஈமானுடைய நிலையிலேயே அவர்கள் மரணத்தை தழுவி இருக்க வேண்டும். இந்த மூன்று நிபந்தனை இருந்துச்சு அப்படின்னா அவங்க நம்ம நபித்தோழர்னு சொல்லலாம், சஹாபின்னு சொல்லலாம், சஹாபி பெண்மணிகள் என்று நாம் சொல்லலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஒப்பற்ற அந்த நபித்தோழர் என்கின்ற ஒரு அற்புதமான பாக்கியத்தை பெற்றவர்கள் பலர். அதுல வயது முதிர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள், இள வயது சஹாபாக்கள் இருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறப்பின் கடைசி தருவாயிலே நபி அவர்களை பார்த்து அந்த நபித்தோழர் என்கின்ற ஒரு பாக்கியத்தை பெற்றவர்கள் பலர் இருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபி நபித்தோழர் என்று சொல்லப்படுவானால் இந்த மூன்று நிபந்தனைகள் இருக்க வேண்டும். இந்த நபித்தோழர்களை குறித்து திருமறை குர்ஆன் என்ன சொல்லுகிறது என்பதுதான் மிக முக்கியமானது. அல் குர்ஆன் சிறுக சிறுக 23 ஆண்டுகளாக அருளப்பட்டது. அதனுடைய ஒவ்வொரு வசனங்களும் ஒரே நூலுடையிலே அருளப்படவில்லை. 23 ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமா அருளப்பட்ட அந்த அல் குர்ஆன், அதனுடைய அனைத்து வசனங்களும் நபித்தோழருடைய வாழ்வோடு தொடர்புடையது. நாம் மிக உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய அம்சம் இது. கொஞ்சம் கொஞ்சமா குர்ஆனுடைய வசனங்கள் வருது இல்லையா, அது யாரை நோக்கி அருளப்படுகிறது, யாருடைய வாழ்க்கையை அது கரெக்ஷன் செஞ்சிச்சு அப்படின்னா நபித்தோழர்களைத்தான் கரெக்ஷன் செய்தது, நபித்தோழர்களை திருத்தம் செய்தது, அவருடைய வாழ்க்கையை திருத்தம் செய்தது. நீங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று இறைவனாலும் இறை தூதராலும் செதுக்கப்பட்டவர்கள் தான் நபித்தோழர்கள். அந்த அற்புதமான பாக்கியம் பெற்ற அந்த பெருமக்கள் அல் குர்ஆனாலும் பாராட்டப்பட்டிருக்கின்றார்கள். இறைவன் பாராட்டுகின்றான் நபித்தோழர்களை. இப்ப நபித்தோழர்களை பாராட்டுவதை குறித்து பார்க்கிற பொழுது 2 வகையில நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்தமாக பொதுவாக நபித்தோழர்களை அல்லாஹ் பல்வேறு இடங்களிலே பாராட்டுகின்றான். தனிப்பட்ட முறையில சில பெயர்களை சொல்லி கூட அல்லாஹ் பாராட்டுகின்றான். ஒரு சில நபித்தோழர்களை குறித்த பெயர் திருமறை குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கிறது. ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுடைய பெயர் திருமறை குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கிறது. அதே போன்று பெயர் குறிப்பிடப்படாமல் அதே சமயத்திலே இவர்தான் என்று சொல்லப்படுகின்ற அளவிற்கு ஒரு சில நபித்தோழர்களை குறித்து திருமுறை குர்ஆனிலே பல்வேறு வசனங்களை நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேரடியாக சுட்டி காட்டுகின்ற பல வசனங்கள் வருகின்றன. அவர்களை பாராட்டி பேசுகின்ற பல வசனங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து பாராட்டி பேசுகின்ற பல வசனங்கள் திருமுறை குர்ஆனிலே உண்டு. இப்படி பெயர் குறிப்பிட்டு பெயர் குறிப்பிடப்படாமல் நேரடியாக நபித்தோழர்களை தனிப்பட்ட முறையில் வாழ்த்தி பாராட்டி அவர்களுடைய
அந்த தியாகங்களை சிலாகித்து பேசுகின்ற ஏராளமான வசனங்கள் இறங்கி இருக்கின்றன. இதுவல்லாமல் பொதுவாக எல்லா நபித்தோழர்களையும் அல்லாஹ் பாராட்டுகின்றான். குறிப்பிட்டு முஹாஜிர்களை அல்லாஹ் பாராட்டுகின்றான், அன்சாரி நபித்தோழர்களை அல்லாஹ் பாராட்டுகின்றான், தொடக்க காலகட்டத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெருமக்களை அல்லாஹ் பாராட்டுகின்றான். பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்டவர்களை அவர்களை பிரத்யேகமாக அல்லாஹ் அவர்களை குறித்து பாராட்டுகின்றான். உஹது யுத்தத்திலே கலந்து கொண்டவர்களை குறித்தும் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். ஹுதைபியா உடன்படிக்கையின் போது யாரெல்லாம் அந்த உடன்படிக்கையிலே இருந்தார்களோ அவர்களையும் அல்லாஹ் பாராட்டுகின்றான். இப்படி தனிப்பட்ட முறையில பாராட்டுவதும் உண்டு, பொதுவாக திருமறை குர்ஆன் பாராட்டுவதும் உண்டு. நபித்தோழரை அல்லாஹ் எப்படியெல்லாம் பாராட்டுகிறான் என்றால், அல்லாஹுடைய அந்த வார்த்தைங்கிறது என்ன? அது ஒரு சாசனம், அது ஒரு ஜட்ஜ்மெண்ட். நாளை மறுமையில தான் எல்லோருக்குமான தீர்ப்பை இறைவன் வழங்குவான். யார் சொர்க்கவாதி, யார் நல்ல செயல்கள் எல்லாம் செய்திருக்கிறார் என்றால் அல்லாஹ் பாராட்டுவான். ஆனால் இந்த உலகிலேயே திருமறை குர்ஆன் வாயிலாக அல்லாஹ் வாழ்த்துக்களை பெற்றவர்கள் தான் இந்த நபித்தோழர்கள். பொதுவாக நபித்தோழர்கள் குறித்து ஏராளமான பாராட்டுகளை திருக்குர்ஆனிலே பார்க்கின்றோம். ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட வசனங்கள் அவருடைய பல்வேறு தன்மைகளை குறித்து பாராட்டுகின்ற வசனங்களை நாம் பார்க்கின்றோம். தொடக்கமாக அல்லாஹ் சொல்லுகின்றான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் உலாயிகல் முகர்ரபூன். நபித்தோழர்களை குறித்து சொல்லப்படுகின்ற பல்வேறு சிறப்புகளில் முதன்மையான சிறப்பு இதுதான். வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் உலாயிகல் முகர்ரபூன். யார் முதல்ல இஸ்லாத்துக்கு வர்றீங்களோ அவர்கள் தான் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள், முதன்மை நெருக்கத்திற்குரியவர்கள் நபித்தோழர்கள் என்று அல்லாஹ் பாராட்டுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இஸ்லாத்தை எடுத்து சொல்றாங்க. எடுத்து சொன்ன உடனடியாக யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள்? நபித்தோழர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு ஏற்றுக்கொண்டார்கள். அந்த நபித்தோழர்களிலும் யார் முதன்மையாக வந்தார்களோ அவர்களுடைய அந்த நெருக்கத்தை வேறு எவருமே பெற முடியாது என்று திருமறை குர்ஆன் இந்த வசனத்திலே, சூரா வாக்கியாவுடைய இந்த வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் உலாயிகல் முகர்ரபூன். நபித்தோழர்களை அவருடைய வாழ்க்கையின பல கோணங்களை அல்லாஹ் பாராட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய அந்த நபித்தோழர்கள் எப்படியெல்லாம் போர்களிலே தங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்தினார்கள், எப்படி பல்வேறு தியாகங்களை செய்தார்கள், எப்படி பல்வேறு சிரமங்களை எல்லாம் சகித்து கொண்டார்கள் என்று அல்லாஹ் இப்படி பாராட்டுகின்றான். வலகது சபரு அலாமா அஸாபஹும் ஃபீ சபீலில்லாஹ் வமா லஅஃபு வமஸ்தகானு வல்லாஹு யுஹிப்பு ஸாபிரீன். இந்த பொறுமையாளர்கள் அல்லாஹ் நேசிக்கின்றான். ஏனென்றால் இவர்கள்தான் அல்லாஹுடைய பாதையில் போர் செய்வதில் நிலைத்திருந்தார்கள், பல்வேறு சிரமங்களை சகித்து கொண்டார்கள், அவர்கள் பலம் இழக்கவில்லை, தைரியம் இழக்கவில்லை என்று அல்லாஹ் இந்த நபித்தோழர்களை பாராட்டுகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இஸ்லாத்தை எடுத்து சொன்ன அந்த தொடக்க காலகட்டங்களில் மிகப்பெரிய சிரமங்கள், மக்களுடைய 13 ஆண்டுகள் சிரமத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது. பல வகையான சிரமங்கள், பொருளாதார நெருக்கடி, உயிருக்கு பிரச்சனை, நிறைய சித்திரவதைகள், நிறைய மதீனாவுக்கு வந்த பிறகு வேறு வகையான சிக்கல்கள், போர்க்களத்தை மதீனாவிலே சந்தித்தார்கள். ஏறக்குறைய 9க்கும் மேற்பட்ட பெரிய போர்கள், பத்ர் யுத்தம், யுஹது யுத்தம், ஹந்தக் யுத்தம், 9க்கும் மேற்பட்ட பெரிய போர்கள். இதுவல்லாம நிறைய நூற்றுக்கணக்கான சின்ன சின்ன யுத்தங்கள். ஒரு யுத்தம் முடிஞ்சு வந்த உடனே காயங்கள் கூட இன்னும் ஆறி இருக்காது, அடுத்த யுத்தம் வந்துடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அறிவிப்பு செய்வார்கள். அவர்கள்தான் இராணுவ வீரர்கள், அவர்கள்தான் படை வீரர்கள், அவர்கள்தான் எல்லாமுமாக நபித்தோழர்கள் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லாமுமாக நபித்தோழர்கள் இருந்தார்கள். ஒரு நாடு தொடக்கத்திலே உருவாக்கப்படுகின்ற பொழுது இது போன்ற சிக்கல்களை, ஒரு அரசு தொடக்கமாக உருவாக்கப்படுகிற பொழுது இது போன்ற சிக்கல்களை சந்திக்கும். தனியா இராணுவம் இருக்காது, தனியாக அதற்கு பல துறைகள்லாம் இருக்காது, நிறைய நிபுணர்கள்லாம் இருக்க மாட்டாங்க, இருக்கிற ஆள்கள் தான் எல்லாமே செய்ய வேண்டும். அந்த அடிப்படையிலே தங்களுடைய பங்களிப்பை சிறிதும் குறையாமல் மிகப்பெரிய அளவிலே வழங்கியவர்கள் தான் நபித்தோழர்கள். ஆகவேதான் அவர்களுடைய அந்த பொறுமையை அல்லாஹ் இந்த வசனத்திலே சிலாகித்து குறிப்பிட்டு காட்டுகிறார். அது மட்டும் இல்லாமல் போர்க்களங்களை எப்படி அவங்க எவ்வளவு வீரத்தை வெளிப்படுத்தினார்களோ அதே போன்றுதான் இறை நெருக்கத்திலும் அவர்கள் மிகப்பெரிய வகையில அவர்கள் ஒரு ஈடுபாட்டை வழங்கினார்கள். இறை நெருக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதற்கு மிகச் சிறந்தவர்களாக, இறைவனால் பாராட்டப்பட்டவர்களாக
நபித்தோழர் பெருமக்கள் விளங்குகிறார்கள். அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், சும்மா அன்சல் அலைக்கும் மின் பஅதில் கம்மி அமனத்தன் நுஆசன் யக்ஷா தாயிஃபத்தும் மின்கும். உஹது யுத்தத்துல தொடக்கத்துல ஒரு பெரிய தோல்வி கிடைக்கின்றது, நிறைய நஷ்டங்கள் ஏற்படுகிறது. அல்லாஹ் அந்த நபித்தோழர்களை விமர்சனம் செய்துவிட்டு ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாகவே அல்லாஹ் அடுத்த வசனத்தை இறக்குகிறான், நான் இந்த நபித்தோழர்களை மன்னித்து விட்டேன். அதனுடைய விளைவாக அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த சுமையை இறக்கிவிட்டேன் என்று அல்லாஹ் அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டதற்கான ஒரு பாராட்டக்கூடிய ஒரு வசனமாக சூரா ஆல இம்ரான் 154வது வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறான். உஹது யுத்தத்துல தோல்வி, எல்லோருடைய உள்ளத்திலே மிகப்பெரிய சுமை இருந்தது, மிகப்பெரிய வருத்தம் இருந்தது. ஒவ்வொரு நபித்தோழர் என்ன நினைத்தார்கள் என்றால், என்னால் தான் இந்த தோல்வி கிடைத்தது என்று நினைத்தார்கள். யாருமே அங்க பழி சொல்லிக்கிட்டு இருக்கல. பெரிய பெரிய சம்பவம் நடைபெறுகிற பொழுதெல்லாம் ஒருவர் இன்னொருவரை குற்றச்சாட்டுகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். ஆனால் நபித்தோழர்கள் அந்த குற்றத்தை தாங்களே சுமந்தார்கள். நபித்தோழர்கள்லாம் நபியை பார்த்தோ அல்லது நபி நபித்தோழர்களை பார்த்தோ அந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கவில்லை. இந்த தோல்விக்கு நான் தான் காரணம், என்னுடைய தவறால் தான் நடந்தது என்று ஒவ்வொருவரும் உணர்ந்தார்கள். ஒவ்வொருவரும் கவலையை வெளிப்படுத்தினார்கள். அவர்களுடைய அந்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அந்த கணமே அவர்களுக்கு ஒரு ஆழ்ந்த தூக்கத்தை அல்லாஹ் வழங்கி மன அமைதியை தந்ததாக திருமறை குர்ஆன் குறிப்பிட்டு காட்டுகிறது. அந்த தூக்கத்திற்கு பிறகு ஒரு சின்ன தூக்கம் தான், ஒரு 10-20 நிமிடங்கள் வரக்கூடிய அந்த சிற்றுறக்கம், நுஆஸ் என்று அல்லாஹ் சொல்கிறார். நுஆஸ் என்றால் சிற்றுறக்கம். அந்த களத்திலேயே எல்லா நபித்தோழரும் ஒரே சமயத்திலே ஒரு 10-20 நிமிடங்கள் நுஆஸ் சிறு தூக்கம் தூங்குகிறார்கள். அதற்கு பிறகு அவங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குது. அந்த கவலையிலிருந்து அவர்கள் மீண்டு வருகின்றார்கள். ஒரு தவறு நடைபெறுகிறது, அந்த தவறை அல்லாஹ் விமர்சனம் செய்கின்றான். பிற்பாடு அது அவர்கள் வருத்தப்படுகிறார்கள். உடனடியாக அவர்கள் தௌபாவும் மேற்கொள்கின்றார்கள். அந்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதையும் திருமறை குர்ஆனிலே பதிவு செய்து காட்டுகின்றான். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் இன்னும் தெளிவாக இன்னொரு வசனத்திலே குறிப்பிடுகின்றான், லக்கது தாபல்லாஹு அலன் நபி வல் முஹாஜிரீன் வல் அன்சார். ஒரு பொதுவான பாவ மன்னிப்பை அல்லாஹ் வழங்குகிறான். தனிப்பட்ட முறையில உஹது இந்த வசனம் அருளப்பட்டு அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுன்னு சொல்லிட்டு, பிற்பாடு யாருமே இந்த நபி தோழர்களை குறை சொல்லிவிடக் கூடாது என்ற வகையில் அல்லாஹ் சொல்லுகிறான், லக்கத் தாபல்லாஹு அலன் நபி வல் முஹாஜிரீன் வல் அன்சார். இந்த முஹாஜிரின்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு தங்களுடைய எல்லாவற்றையும் துறந்து வந்தார்களே அந்த முஹாஜிர்கள், அப்படி வந்தவர்களை மிகப்பெரிய அளவிலே வாஞ்சியோடு அரவணைத்துக் கொண்டார்கள் இந்த அன்சாரிகள். இவர்களை அல்லாஹ் அவருடைய தௌபாக்களை ஏற்றுக்கொண்டான், அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டான் என்று அல்லாஹ் ஒரு பொதுவான பிரகடனமாகவே முன்வைக்கின்றான். அல்லாஹ்வால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக, அப்படி மன்னிக்கப்பட்டதை பதிவு செய்யப்பட்டவர்களாக நபித்தோழர்களை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் வேறு கோணத்தில் அல்லாஹ் பாராட்டுகின்றான். இஸ்லாம் என்பது கியாமத் வரை வரக்கூடிய ஒன்று. நபித்தோருடைய காலகட்டம் மட்டுமல்ல, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இஸ்லாத்திற்கு பல வகையிலே தியாகம் செய்யக்கூடியவர்கள் வருவார்கள், தங்களுடைய அர்ப்பணிப்புகளை வழங்கக்கூடியவர்கள் வருவார்கள். அப்படி வருகிற பொழுதெல்லாம் நபித்தோழர்களுடைய அந்த தியாகம், நபித்தோழருடைய அந்த அர்ப்பணிப்பு, அவர்களுடைய இறைவழியில் செலவழித்தல், அவர்கள் இறைவழியில தங்களுடைய உயிர்களை வழங்கினார்களே, அதற்கு ஒருபோதும் ஈடாகாது என்று, சமமாக முடியாது என்று அல்லாஹ் ஒரு பதிவை திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். லா யஸ்தவி மினல் முஃமினீன கைரு உலில் லரர் வல் முஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹ். இப்பொழுது இங்கே முஹாஜிரின்களாக, அன்சாரிகளாக யாரெல்லாம் தங்களுடைய உயிர்களை, தங்களுடைய உடைமைகளை இறைவழியிலே, இறை பாதையிலே செலவழிக்கின்றார்களோ அவர்களுக்கு ஒருபோதும் யாரும் சமமாக மாட்டார்கள் என்ற ஒரு பதிவை அல்லாஹ் இந்த வசனத்திலே முன்வைக்கின்றான். நம்மளும் இறை வழியில உயிர்களை தியாகம் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கப்படும். அதே போன்று பொருளை வழங்குவதற்கான வாய்ப்பு நமக்கு வழங்கப்படலாம். கியாமத்தோட வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் அந்த வாய்ப்பு வழங்கப்படலாம். அப்படி வழங்கப்படுகிற பொழுதெல்லாம் நம்முடைய அந்த தியாகம் நபித்தோழருடைய தியாகம் ஒன்றாகுமா என்றால் ஒன்றாகாது என்று அல்லாஹ் இங்கே மிக தெளிவாகவே குறிப்பிட்டு காட்டுகின்றான். அவருடைய உயிர் தியாகம் மட்டுமல்ல, அவருடைய வணக்க வழிபாடு, அவருடைய பக்தி, அதுவும் ஈடாகாது என்பதை அல்லாஹ் வேறு வசனத்திலே குறிப்பிடுகின்றான். ஒய்தா சமிஉ மா உன்ஸில இலர் ரசூல் தரா அயுனஹும் தஃபீது மினத் தம்இ மிம்மா அரஃபு மினல் ஹக். அல்லாஹ் இந்த நபித்தோழர்களை பாராட்டுகின்றான். யார் சத்தியத்தை கேட்டவுடன்
அல்லாஹ்வுடைய வசனங்களை காதிலே கேட்டவுடன் சத்தியத்தை அறிந்து கொண்ட காரணத்தால், அதை புரிந்து கொண்ட காரணத்தால், அதை கண்டுகொண்ட காரணத்தால் யாருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடுகிறதோ அவர்களை அல்லாஹ் இங்கே பாராட்டுகின்றான். ஒவ்வொரு நபித்தோழரும் சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட பொழுதெல்லாம், வஹீனுடைய வசனங்களை கேட்கிற பொழுதெல்லாம் அழாமல் இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் மிகப்பெரிய ஐயாமுல் ஜாஹிலியாவில் இருந்தார்கள். ஆகவே சத்தியத்துடைய மதிப்பு அவர்களுக்கு நன்கு விளங்கி இருந்தது. இந்த இறை தூதர் மூலம் வழங்கப்படுகின்ற இந்த வஹீனுடைய வசனங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு சத்தியத்தை வழங்குகின்றன என்ற ஒரு பெரிய புரிதல் இருந்தது. ஆகவேதான் அவர்கள் அந்த அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்ட மாத்திரத்தில் அச்சத்தால் அவர்கள் கண்களிலிருந்து கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாமல் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். எப்போதாவது அழுவது என்பது ஒன்று. ஆனா நபித்தோடைய வரலாறுகளை நீங்க பார்க்கிற பொழுதெல்லாம் அடிக்கடி அவர்கள் அழுவார்கள். பல தருணங்களில் அவர்கள் அழுவார்கள். காரணம் என்ன? சத்தியத்தை அறிந்து கொண்ட காரணத்தால் ஏற்பட்ட அந்த இறை அச்சம், இறை தொடர்பு. அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் வேறொரு கோணத்தில் அவர்களை பாராட்டுகின்றான். இந்த நபித்தோழர் யார்? அவருடைய ஒவ்வொரு சேவையும் எதன் அடிப்படையில் இருக்குமானால் மருளாத்தில்லா ரிலல்லா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காகவே இருக்கின்றது என்று அல்லாஹ் ஒப்புதல் வாக்குமூலத்தை வழங்குகின்றான். அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் செலவழிப்பதாக இருந்தாலும் சரி, வேறு பல்வேறு பங்களிப்புகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருந்தது. அதுதான் மருளாத்தில்லா என்று அல்லாஹ் நபித்தோழர்களை இங்கே பாராட்டுகின்றான். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் இந்த நபித்தோழர்களை எப்படி திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறான் என்றால், இன்னல்லதீன யுபாயூனக இன்னமா யுபாயூனல்லாஹ், இறை தூதரத்திலே பையத் செய்கின்ற, ஒப்பந்தம் செய்கின்ற இந்த பெருமக்கள் இறை தூதரத்திலே பையத் செய்யவில்லை, அல்லாஹ்விடத்திலே பையத் செய்கிறார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்கள் செய்கின்ற ஒப்பந்தத்தை தன்னோடு செய்கின்ற ஒப்பந்தமாக அல்லாஹ் பதிவு செய்கின்றான். இப்படி திருமறை குர்ஆன் பல்வேறு கோணங்களிலே பல்வேறு வடிவங்களிலே நபித்தோழர்களை பாராட்டுகின்றது. இந்த திருமறை குர்ஆனால் பாராட்டப்பட்ட இந்த நபித்தோழர்களை குறித்து நாம் ஏன் அறிய வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்வை ஒப்பிட்டு பார்ப்பதற்காக. நம்ம நபித்தோழர் நம்ம ஏன் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நபித்தோழர்கள் இறை தூதரால் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள், தஸ்கியா செய்யப்பட்டவர்கள். திருமறை குர்ஆனும் ஹதீஸும் பல்வேறு விஷயங்களை சொல்கின்றன. அதற்கு நேர் காட்சியாக, சரியான காட்சியாக, சமமான காட்சியாக நபித்தோழர்கள் இருக்கின்றார்கள். கியாமத்திலே வரக்கூடிய எல்லா மக்களுக்குமான ஒரு அடிப்படை காட்சியாக நபித்தோழருடைய வாழ்வு இருக்கின்றது. இப்ப நம்முடைய வாழ்வை அவர்களுடைய வாழ்வோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நம்முடைய இறையச்சத்தை அவருடைய இறையச்சத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நம்முடைய இறைவழியில் செலவழித்தலை அவருடைய இறைவழியில் செலவழித்தலோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இப்படி ஒப்பிட்டு பார்த்து பார்த்து நம்மை நாம் செதுக்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்கள் நபிகளாரால் செதுக்கப்பட்டவர்கள், இறை தூதரால் செதுக்கப்பட்டவர்கள், இறை வசனங்களால் பாராட்டப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட அந்த மக்களோடு நம்மை உராசி பார்த்து நம்மை செதுக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு நபித்தோழர்களை நாம் உள்வாங்க வேண்டும், வாசிக்க வேண்டும். இன்றைக்கு துரதிருஷ்டவசமாக நபித்தோழர்களுக்கு தருகின்ற முக்கியத்துவத்தை தாண்டி வழிமாறுகள் என்று சொல்லப்படுகின்ற இறைநேசர்கள் என்கின்ற அடிப்படையில நபித்தோழர்கள் புறக்கணிக்கப்படுகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். ரபியுல் ஆஹிர் மாதம் வந்து விட்டாலே பல இடங்கள்ல இறைநேசர்களை பற்றி சொல்லப்படுகிறது. இறைநேசர்கள் வழி என்பது ஒரு தனி ஒரு பதவியா என்றால் கிடையாது. யார் வேண்டுமானாலும் இறைவனை நேசிப்பவர்களாக நாம் எல்லோரும் இறைவனை நேசிக்கின்றோம். அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் என்பது மறுமையில் மாஷர் மைதானத்திலே தான் தெரிய வரும். நாம் எல்லோரும் இறைவனை நேசிக்கின்றோம், சந்தேகம் கிடையாது. நாம் எல்லோரும் வலிகள் தான், எல்லோரும் அவுலியாக்கள் தான். ஆனால் அது ஒரு தரமாக, தனி ஒரு பதவியாக தரப்பட்டு ஒரு நிழல் உலகமே நடத்தப்படுவதை நாம் பார்க்கின்றோம். வலிமாருடைய உலகம் அப்படின்னு சொல்லி தனியா வச்சிருக்கிறாங்க, சூஃபியாக்கள் சொல்லி தனியா வச்சிருக்கிறாங்க. அதுல கௌஸ் என்கிற ஒரு பட்டம் வழங்கப்படுகின்றது. அதே போன்று கௌசல் ஆலம் என்கிற பட்டம் வழங்கப்படுகிறது, குத்துப் என்கின்ற ஒரு பட்டம் வழங்கப்படுகிறது. இப்படி பல்வேறு வகையில ஒரு நிழல் உலகமாக ஆன்மீகத்தின் பெயரால் கட்டவிழ்த்து விடப்படுகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். அந்த ஆன்மீக உலகிற்கு நீங்கள் செல்வதாக இருந்தால் ரகசியமான ஒப்பந்தங்களை நீங்கள் வழங்க வேண்டும். முரீது வாங்கணும், ஒரு ஷேகை பிடிக்கணும், ஒரு ஆன்மீக குருவை நீங்கள் கண்டெடுக்க வேண்டும். அவர் எதை சொல்லுவார் என்றால் ஷரியத் அல்லாத எல்லாவற்றையுமே சொல்லுவார், திருக்குர்ஆன் ஹதீஸ் அல்லாத எல்லாவற்றையுமே சொல்லுவார். அப்படி சொல்லிவிட்டு நமக்கு என்ன சொல்லப்படும் என்றால்,
திருமறை குர்ஆனையும் ஹதீஸையும் நீங்கள் இந்த குரு என்ன சொல்லுகின்றாரோ அதை அப்படியே நீங்கள் உள்வாங்க வேண்டும். குர்ஆனையும் இருந்தும் ஹதீஸிலிருந்தும் விலக்கி வைக்கின்ற எந்த ஒன்றும் ஆன்மீகமாகவே இருக்க முடியாது. அங்க முதல் பாடம் என்ன அப்படின்னா, குர்ஆன் ஹதீஸிலிருந்து விலகணும். அந்த ஞான குரு என்ன சொல்றாரோ அதைத்தான் கேட்கணும். அப்படி கேட்டால் அவர்கள் நிறைய திக்ருகளை சொல்லுவார்கள். அதன் மூலமா நீங்கள் ஆன்மீகத்தை அடையலாம். இப்படி ஆன்மீகத்தினுடைய பல்வேறு வகையான ரகசியங்கள் என்கின்ற பெயரிலே திருமறை குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் இல்லாத முக்கியத்துவம் வழங்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். நபித்தோழர்களுக்கு தரப்படாத முக்கியத்துவம் அங்கே வழிமாறுகளுக்கு தரப்படுவதை நாம் பார்க்கின்றோம். இப்படி பல்வேறு வகைகளிலே ஆன்மீகத்திலிருந்து நம்மை விளக்குகின்ற, திருமறை குர்ஆனிலிருந்து விளக்குகின்ற ஒரு நிழல் உலகமாக இந்த சூஃபியாக்குடைய உலகம் இருக்கின்றது. இந்த தருணத்திலே தான் நபித்தோழருடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை செதுக்கி பார்ப்பதற்கு நபித்தோழர்கள் இருக்கின்றார்கள். அவருடைய வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கை ஒப்பிட்டு பார்த்து நம்மை மேம்படுத்திக் கொள்வதற்கு தான் எல்லாம் வல்ல அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நபித்தோழர்களை ஏராளமான முறையிலே பாராட்டுகின்றான். அந்த அடிப்படையிலே நாம் நபித்தோருடைய வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வாழ்வோடு நம்முடைய வாழ்வை நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நபித்தோழரை நாம் மிகச்சரியாக புரிந்து கொண்டோமானால் நபிகளாருடைய சிறப்புகளையும் அவர்களுடைய முக்கியத்துவத்தை நாம் சிறப்பாக புரிந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் திருமறை குர்ஆனையும் ஹதீஸையும் புரிந்து கொள்வதற்கு நபித்தோழருடைய வரலாற்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அத்தகைய ஒரு நல்ல வாய்ப்பை திருமறை குர்ஆன் எப்படியெல்லாம் நபித்தோழர்களை பாராட்டுகின்றதோ அந்த பாராட்டிற்கு உரித்தானவர்கள் நாம் ஆக வேண்டும். அத்தகைய ஒரு அற்புதமான வாய்ப்பை நம் அனைவருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் வழங்குவானா என்று துஆ செய்து இந்த அளவிலே நிறைவு செய்துள்ளேன். பாரக்கல்லாஹ் லனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ஸிக்ரில் ஹக்கீம். இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீம் மலிகுன் கதீமும் பர் ரഊஃபுர் ரஹீம் வ ரப்புன் ஹலீம்.